Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, you are going to learn daily usage Tamil sentences. So before going to our video, please subscribe our channel and keep the bell icon for more updates. First sentence, I didn't know how it happened. In Tamil, அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. I didn't know, எனக்கு தெரியல. I don't know, I didn't know, which means எனக்கு தெரியல. How means எப்படி. It happened. It's a past tense. Happened. So, அது எப்படி நடந்ததுன்னு. So, in proper Tamil, நடந்தது என்று. While speaking, while colloquial, நடந்ததுன்னு. நடந்தது என்று or else நடந்ததுன்னு. அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. I didn't know how I am going to manage this. So, I didn't know. எனக்கு தெரியல. How எப்படி. I am going to manage this. So, manage means சமாளி. I am going to manage this. நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. How I am going to manage this. Which means எப்படி சமாளிக்க போறேன் என்று. எப்படி சமாளிக்க போறேன் என்று. or else போறேன்னு. போறேன் என்று or else போறேன்னு. எப்படி சமாளிக்க போறேன்னு. I don't know. I didn't know. Which means எனக்கு தெரியவில்லை. I was unable to come early yesterday. என்னால் நேற்று சீக்கிரமா வர முடியல. So yesterday means நேற்று. While speaking, you can tell நேத்து. நேத்து or else நேற்று. In proper Tamil, yesterday means நேற்று. In colloquial, you can tell நேத்து. நேத்து. I was unable. என்னால் முடியவில்லை. To come early. To come means வர. Early means சீக்கிரமாக. என்னால் நேற்று சீக்கிரமா வர முடியவில்லை. என்னால் நேற்று சீக்கிரமா வர முடியவில்லை. or else முடியல. I was unable. என்னால் முடியல. Sorry for the delay. தாமதத்திற்கு மன்னிக்கவும். Delay means தாமதம். Sorry means மன்னிப்பு. Sorry for the delay. தாமதத்திற்கு மன்னிக்கவும். தாமதத்திற்கு மன்னிக்கவும். or else you can tell late ஆனதற்கு மன்னிக்கவும். Late ஆனதற்கு மன்னிக்கவும். I won't let it happen again. In Tamil, மீண்டும் அப்படி நடக்க விடமாட்டேன். மீண்டும் அப்படி நடக்க விடமாட்டேன். Again means மீண்டும். I won't let it happen. மீண்டும் அப்படி நடக்க. I won't let it happen means நான் நடக்க விடமாட்டேன். I won't let it happen. நான் நடக்க விடமாட்டேன். So happen means நடக்கும். Happened means நடந்தது. Will happen means நடக்கும். So மீண்டும் அப்படி நடக்க நான் விடமாட்டேன். I won't let you go. நான் உன்னை போக விடமாட்டேன். You means உன்னை or else உங்களை. In more formal way you can tell நான் உங்களை போக விடமாட்டேன். I won't means நான் விடமாட்டேன். I won't let you go. உங்களை போக விடமாட்டேன். Let you go means உங்களை போக. I won't means நான் விடமாட்டேன். I won't let you come means நான் உங்களை வர விடமாட்டேன். Let you come means உங்களை வர விடமாட்டேன். I won't let him go means நான் அவனை போக விடமாட்டேன் or else நான் அவரை போக விடமாட்டேன். Let him go. Here him. So you can tell அவரை போக விடமாட்டேன். நான் அவரை போக விடமாட்டேன். or else நான் அவனை போக விடமாட்டேன். I won't let her go. So here you have her means you have to tell அவளை. நான் அவளை போக விடமாட்டேன். நான் அவளை போக விடமாட்டேன். The next one, never mind, no big deal. பரவாயில்ல விடுங்க, பெரிய விஷயம் இல்லை. Never mind means பரவாயில்ல விடுங்க. No big deal. பெரிய விஷயம் இல்லை. பெரிய விஷயம் இல்லை. I am partly to blame. என் மேலையும் தப்பு இருக்கு. I am partly to blame. Blame means தப்பு. தப்பு சொல்வதற்கு. To blame means குறை கூறுவதற்கு, தப்பு சொல்வதற்கு. என் மேலையும் தப்பு இருக்கு. என் மேலையும் குறை கூறுவதற்கு இருக்கு. It's forgotten already. நான் அதை எப்போவோ மறந்துட்டேன். or else அதை நான் எப்போவோ மறந்துட்டேன். So forgot means மற. already means எப்போவோ, ஏற்கனவே. or else எப்போவோ or else ஏற்கனவே. both are correct. நான் அதை ஏற்கனவே மறந்துட்டேன். or else நான் அதை எப்போவோ மறந்துட்டேன். or else அதை நான் எப்போவோ மறந்துட்டேன். அதை நான் ஏற்கனவே மறந்துட்டேன்.
everyone makes mistake, no one is perfect. ஸோ எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக், எல்லாருமே தப்பு செய்கிறவங்க தான். எவ்ரி ஒன் மீன்ஸ் எல்லாரும், மேக்ஸ் மிஸ்டேக், மிஸ்டேக் மீன்ஸ் தப்பு, மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் மீன்ஸ் எல்லோருமே தப்பு செய்கிறவங்க தான். எவ்ரி ஒன் மேக்ஸ் மிஸ்டேக், எல்லோருமே தப்பு செய்கிறவங்க தான். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் ஆர் எல்ஸ் நோபடி இஸ் பர்ஃபெக்ட், யாருமே தப்பு பண்ணாதவங்க இல்லை. பர்ஃபெக்ட் மீன்ஸ் தப்பு பண்ணாதவங்க, நோபடி மீன்ஸ் யாருமே, யாருமே தப்பு பண்ணாதவங்க இல்லை. எல்லாருமே தப்பு செய்கிறவங்க தான், யாருமே தப்பு பண்ணாதவங்க இல்லை. எல்லாருமே தப்பு செய்கிறவங்க தான், யாருமே தப்பு பண்ணாதவங்க இல்லை. இஸ் தட் யூ ஹூ டிட் ஸோ, நீங்களா அப்படி செய்தீங்க. இஸ் தட் யூ மீன்ஸ் நீங்களா, ஹூ டிட் ஸோ அப்படி செஞ்சீங்க, டிட் ஸோ, ஸோ மீன்ஸ் அப்படி, ஹூ டிட் ஸோ நீங்களா அப்படி செய்தீங்க, நீங்களா அப்படி செய்தீங்க. ஐ குடின்ட் பிலீவ் யூ டிட் ஸோ, நீங்கள் அப்படி செய்தீங்கன்னு என்னால் நம்ப முடியலை, நீங்கள் அப்படி செய்தீங்கன்னு என்னால் நம்ப முடியலை. ஐ குடின்ட் பிலீவ், என்னால் நம்ப முடியவில்லை. ஐ குட் பிலீவ் மீன்ஸ் என்னால் நம்ப முடிந்தது, ஐ குடின்ட் பிலீவ் மீன்ஸ் என்னால் நம்ப முடியவில்லை. ஸோ பிலீவ் மீன்ஸ் நம்பிக்கை, ஸோ குடின்ட் மீன்ஸ் முடியவில்லை, என்னால் நம்ப முடியவில்லை. நீங்கள் அப்படி செய்தீங்கன்னு, யூ டிட் ஸோ மீன்ஸ் நீங்கள் அப்படி செய்தீங்கன்னு. ஹீ டிட் ஸோ, ஐ குடின்ட் பிலீவ் ஹீ டிட் ஸோ, அவர் அப்படி செய்தார்னு என்னால் நம்ப முடியவில்லை. ஐ குடின்ட் பிலீவ் ஹீ டிட் ஸோ மீன்ஸ் அவர் அப்படி செய்தார்னு என்னால் நம்ப முடியவில்லை. ஐ குடின்ட் பிலீவ் ஷீ டிட் ஸோ மீன்ஸ் அவள் அப்படி செய்தாள்னு என்னால் நம்ப முடியவில்லை. why did you do so, நீங்கள் ஏன் அப்படி செய்தீங்க, நீங்கள் ஏன் அப்படி செய்தீங்க. why means ஏன், did you do so, so do means செய், did you do so means ஏன் அப்படி நீங்கள் செஞ்சீங்க, நீங்கள் ஏன் அப்படி செஞ்சீங்க. you could have said a word to me, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். you could have said a word to me, a word means ஒரு வார்த்தை, to me means என்னிடம், said, you could have said means நீங்கள் சொல்லி இருக்கலாம். you could have said நீங்கள் சொல்லி இருக்கலாம். a word means ஒரு வார்த்தை, to me means என்னிடம் or else என்கிட்ட, என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி இருக்கலாம். I don't know yet, எனக்கு இன்னும் தெரியல, எனக்கு இன்னும் தெரியல. I don't know, I didn't know means எனக்கு தெரியவில்லை. yet means இன்னும், எனக்கு இன்னும் தெரியல. wipe it with a damp cloth, damp cloth ஈர துணியை வச்சு துடைங்க. wipe it means துடைங்க, with a damp cloth, damp cloth means ஈர துணி, cloth means துணி, damp means ஈரம் or else wet cloth which means ஈர துணி, ஈர துணியை வச்சு துடைங்க, ஈர துணியை வச்சு துடைங்க. wipe it means துடைத்தல். he gets angry over little things, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுகிறார், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுறார். he gets angry, அவர் கோபப்படுறார். he gets angry means அவர் கோபப்படுறார், angry means கோபம். he gets angry means அவர் கோபப்படுறார். she gets angry means அவள் கோபப்படுறாள், அவள் கோபப்படுறாள். over little things, little things means சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ திங்ஸ் மீன்ஸ் விஷயம், லிட்டில் மீன்ஸ் சின்ன, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவர் கோபப்படுறார். she gets angry over little things, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவள் கோபப்படுறாள். I never went there, நான் அங்கே போனதே இல்லை. ஸோ I went there means நான் அங்கே போய் இருக்கிறேன். இட்ஸ் a past tense, I went there, நான் அங்கே போய் இருக்கிறேன். I never means ஒருபோதும் இல்லை, never means ஒருபோதும் இல்லை. ஸோ நான் அங்கே போனதே இல்லை or else நான் ஒருபோதும் அங்கே போனதே இல்லை. there means அங்கே, நான் ஒருபோதும் அங்கே போனதே இல்லை or else நான் அங்கே போனதே இல்லை. I have never seen it before, இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே இல்லை. I have never seen it before. ஸோ before sentence I never went there, நான் அங்கே போனதே இல்லை. I have never seen it means நான் பார்த்ததே இல்லை. I never went means நான் போனதே இல்லை. I never seen means நான் பார்த்ததே இல்லை. it before means முன்னாடி or else until now means இது வரைக்கும். so before or else until, till now, anything else you can tell, இது வரைக்கும் நான் அதை பார்த்ததே இல்லை. you will never see it again, இனி நீங்கள் அதை பார்க்கவே முடியாது. you will never, you will, so பார்க்கவே முடியாது, it's a future tense, இனி நீங்கள் பார்க்கவே முடியாது. see it again, again means மீண்டும். so in Tamil
மீண்டும் இனி நீங்க அதை பார்க்கவே முடியாது. மீண்டும் இனி நீங்க அதை பார்க்கவே முடியாது. We asked several times but he never said. நாங்க பல முறை கேட்டோம். We asked several times. Several times means பல முறை. We asked means நாங்க கேட்டோம். We means நாங்க, asked means கேட்டோம். நாங்க பல முறை கேட்டோம். But ஆனால் he never said. அவன் சொல்லவே இல்லை. He never said means அவன் சொல்லவே இல்லை. He never come means அவன் வரவே இல்லை. He never go means அவன் போகவே இல்லை. He never said means அவன் சொல்லவே இல்லை. பலமுறை நாங்க கேட்டோம், ஆனா அவன் சொல்லவே இல்லை. I am dizzy or else my head is spinning. In Tamil you can translate. எனக்கு தலை சுத்துது. எனக்கு தலை சுத்துது. My head means என்னுடைய தலை. Spinning means சுத்துதல். In Tamil சுத்துதல். Head means தலை. என்னுடைய தலை சுத்துது or else எனக்கு தலை சுத்துது. I am dizzy means also எனக்கு தலை சுத்துது. I have got a slight headache. எனக்கு லேசா தலை வலிக்குது. Headache means தலைவலி. Head spinning means தலை சுத்துதல். Headache means தலைவலி. I have got slight means லேசா. Slight means லேசா. எனக்கு லேசா தலை வலிக்குது. எனக்கு லேசா தலை வலிக்குது. What is the use of saying that now? அதை இப்ப சொல்லி என்ன யூஸ் இருக்கு? Or else என்ன பயன் இருக்கு? Use means பயன். Or else you can tell use itself. Most of the people will understand. What is the use means அதன் பயன் என்ன? What is the use of saying? அதை இப்ப சொல்லி. That now. Saying that now. Now means இப்ப. அதை இப்ப சொல்லி என்ன யூஸ் இருக்கு? Or else அதை இப்ப சொல்லி என்ன பயன் இருக்கு? So I hope the video will be useful for you. If it is so, please click the like button and share with your friends and family members who wants to learn Tamil. See you in next video. Thanks for watching. Nandri.